நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அன்று வசனம் சொல்கிறது, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று சொல்லி. அப்ப ஆண்டவர் நம்மை தேசத்தினுடைய நன்மைகளினாலே நம்மை திருப்தியாக்க, தேசத்தின் நன்மையை நம்மை புசிக்க செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். நன்மையை அனுபவிக்க விரும்புகிற தேவன், நமக்கு நன்மையை கொடுக்க விரும்புகிற தேவன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று. ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அதில் எந்த ஒரு வேற்றுமை நிழலும் இல்லை என்று சொல்லி. மேலும் ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொல்லி. நமக்கு நன்மையை செய்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியிலே ஊழியம் செய்த நாட்களில் வசனம் சொல்லுகிறது, அப்போ 10:38 அவர் நன்மையை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார் என்று சொல்லி. அப்படியானால் நமக்கு நன்மையே செய்ய விரும்புகிற தேவன் நம்முடைய தேவன். அப்போ கர்த்தர் தேசத்தினுடைய நன்மையை நமக்கு அவர் தர விரும்புகிறார். அதை நாம் புசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் என்று சொல்லுகிறார். மனம் பொருந்தி செவி கொடுத்தல் எதை குறித்து அப்படின்னா, இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல அதுக்கு மேல சில காரியங்களை அவர் சொல்லுகிறதை நீங்க பார்க்கலாம். அங்கே அவர் சொல்லுகிறாரு, 16ஆம் வசனத்திலிருந்து 15 நீங்க வாசிங்கன்னா சில காரியங்களை பார்க்கலாம். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி அங்கே அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். அதை விட அதுக்கு முந்தின வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்மா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாய் இருக்கிறது. அவைகளை அவைகளை சுமந்து இழைத்து போனேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ மாத பிறப்புகள், பண்டிகைகள் இதெல்லாம் நம்ம பயங்கர விமர்சையா செய்தாலும் அது ஆண்டவருக்கே சொல்றாரு, அவைகள் எனக்கு வருத்தமா இருக்கிறது. அவைகள் சுமந்து இழைத்து போனேன். அந்த பண்டிகைகள் எல்லாம் நான் சுமந்து இழைத்து போனேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய நடக்கைகள் அவர்ணமா இருந்தது. அப்ப அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, நீங்க விரித்தால், நீங்க கைகளை விரிச்சா கூட நான் என்ன பண்றேன், உங்கள் கைகளை விரித்தால் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த காரியத்தை பதில் வராத காரணத்தை சொல்லிட்டு, அப்ப என்ன சொல்லுங்க அப்படின்னா, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி 16 சொல்றாரு, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறது. அப்போ முதல்ல நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் எப்படியாவது அப்படின்னு சொல்லி மற்றவர்களுக்கு தீமை செய்கிற சில எண்ணங்கள் இருக்கு. இது நம்முடைய ஜென்ம சுவாபங்கள்ல சிலருக்கு இருக்கும். அவங்க செஞ்சதுக்கு நான் சரிக்கு சரி கட்டியே தீருவேன், அவன் இது செஞ்சாங்கல்ல கண்டிப்பா திருப்பி நான் அதை செய்யறேன் அப்படின்ற அந்த மனநிலை நமக்கு மாறணும். சில நேரம் மனிதர்களா இருக்கிறதுனால கோபம் வரும் அப்படின்னு வரும். ஆனால் அது உடனடியாக அது மாற வேண்டும், அது மன்னிக்க வேண்டும். அதனால தான் சொன்னேன், நீங்கள் மனுஷனுடைய தப்பிதங்களை அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிப்பார் என்று சொல்லி. ஆகவே சொல், உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு அந்த கிரியைகளின் பொல்லாப்புகளை அவருக்கு மறைவாக அதை அகற்றிவிட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். விட்டு தீமை செய்தலை விட்டு ஒய்யுங்கள். அப்போ ஆண்டவர் எதை சொல்றாரு, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்றால், இந்த எதுல மனம் பொருந்தணுமா, நம்ம தீமை செய்தலை விட்டு விடுகிற காரியங்கள்ல நாம் அதிலே மனம் பொருந்த வேண்டும். அதிலே ஒருவேளை இதுவரை நம்ம இல்லை, யாரு சொன்னாலும் நான் மன்னிக்க மாட்டேன், யாரு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு நம்ம அந்த நிலையில இருக்கக்கூடாது. சிலர் நல்லா இருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா அதெல்லாம் அவங்களெல்லாம் மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க.
ஆண்டவரே சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படிம்பாங்க. ஆண்டவர் அதான் சொல்றாரு. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை நீங்கள் புசிப்பீர்கள். அடுத்து அவரு சொல்றாரு, நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகள் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். அப்ப நன்மை செய்ய படியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன சொல்றாரு? நியாயத்தை தேடுங்க, நன்மை செய்ய படியுங்க, நியாயத்தை தேடுங்க, ஒடுக்கப்பட்டவனை ஆதரிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நன்மை செய்ய வேண்டும். நம்ம நன்மையை பெற வேண்டும் என்றால் நன்மை செய்ய வேண்டும். அன்றைக்கு ஆண்டவர் கேட்கிறாரு, ஆபேலை பார்த்து கேட்கிறார், நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லை என்றால் பாவம் பாவம் வாசப்படியில படுத்து கிடக்கும்னு ஆண்டவர் சொல்றாரு. நன்மை செய்தால் மேன்மை உண்டு. நாம் இந்த உலகத்திலே நன்மை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை தீமை செய்யாம இருக்கிறேன், ஆனா ஆண்டவர் இன்னொரு பக்கத்தில் நன்மை செய்ய வேண்டும். ஆகவேதான் நாம் 10 கட்டளையில சொல்லியிருப்பார், இதை செய் என்று சொல்லுவார், சிலர் செய்யாதன்னு சொல்லியிருப்பார். இந்த கட்டளையில சிலது செய்ய வேண்டும், செய்ய வேண்டும் என்று சொன்னதை செய்யாமல் போவதும் பாவம், செய்யாதே என்று சொன்னதை செய்வதும் பாவம். அப்ப தீமை செய்ததை விட்டு விடுங்க, விட்டாச்சு. இப்ப நன்மை செய்ய படியுங்க, நன்மையை செய்யுங்க. உங்களால என்ன நன்மை செய்ய முடியுமோ, நம்மளால 4 பேருக்கு நன்மை இருக்கணும். அதனாலதான் ஆபிரகாம் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். நமக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி கேட்கிறோம். ஆனா ஆபிரகாம் சொன்னாரு, நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்னு. அப்படின்னா அநேகருக்கு நீ ஆசீர்வாதமா இருக்க வேண்டிய ஆளு, நீ மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்க வேண்டிய ஆளு, மற்றவங்களுக்கு நீ கொடுக்கக்கூடிய ஆளு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆசீர்வாதமாக வைத்தல் என்றால் மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு நபராக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. அடுத்து சொல்றார், நியாயத்தை தேடுங்கள். நியாயமான காரியங்களை நம்ம செய்யணும். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். ஆண்டவரே நியாயாதிபதி, அவருடைய நியாயமே நியாயம். அவருடைய சத்தியத்தை தேடக்கூடிய, அவர் எதை நியாயம் சொல்றார் அதை தேடுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அடுத்த ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரிங்கள். அப்போ ஒடுக்கப்பட்டவனை ஆதரிக்கும். ரொம்ப ஒடுக்கப்பட்டு கிடக்கிறவங்களுக்கு அவன் ஒடுக்கப்பட்டவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு சிலர் பார்த்தீங்கன்னா பெரிய ஆளுகளுக்கே ஆதரவு அனுப்பாங்க. ஒடுக்கப்பட்டவனுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி அவனை கொஞ்சம் கை தூக்கி விடுங்க, அவனுக்கு ஆதரவாயிருங்க. ஒடுக்கப்பட்டவனுக்கு நீங்க ஆதரவா இருந்தீங்கன்னா திக்கற்ற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சகாயர். நீங்கள் கர்த்தர் பட்சத்திலே நிற்கிறவர்களாக காணப்படுவீர்கள். கர்த்தர் அதற்குரிய பலன்களை ஆண்டவர் கொடுப்பார். வேதாகமத்தில் இந்த ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எப்பெல்லாம் யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அவங்க பட்சத்தில் கர்த்தர் நின்று அவளை ஆஸ்வதிப்பார். திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரிங்கள். திக்கற்ற பிள்ளைகளுடைய நியாயத்தை நாம் விசாரிக்க வேண்டும். அவங்களுக்கான காரியங்களுக்கு நம்ம உதவி செய்ய வேண்டும். அதே போல விதவையுடைய வழக்கையும் நாம் விசாரிக்க வேண்டும். சிலர் அதை அற்பமாக எண்ணி விடுவார்கள், அசால்ட்டா விட்டுருவாங்க. அப்படி அல்ல, நாம் நன்மை செய்ய படிக்க வேண்டும். அடுத்து 18 சொல்றாரு, வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மலையைப் போல வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் வெண்மையாகும். அப்போ உங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் ஆண்டுடைய சமூகத்துல நம்முடைய பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் தேவ சமூகத்தில் ஆண்டவரே எங்கள் பாவங்களே எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் நம்மளை சரி செய்யும் பொழுது ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை சுத்திகரிக்கிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவராய் இயேசுவின் ரத்தமே நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய ரத்தம் இல்லாமல் ஒருவரும் ஒருபோதும் பரிசுத்தம் அடைய முடியாது. அவருடைய ரத்தத்தினால் மாத்திரமே நமக்கு பரிசுத்தம் உண்டு. இங்கே ஆண்டவர் தான் சொல்றாரு, வழக்காடும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. எதுக்குன்னா, நீங்க வந்து உங்க பாவங்களை என்கிட்ட சொல்லுங்க. அது பாவம் சிவேர் என்று இருந்தாலும் நான் அதை மலையை போல வெண்மையாக்குவேன், உறைந்த மலையை போல வெண்மையாக்குவேன். அது இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் சரி, அதை நான் பஞ்சை போல மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்லிட்டு தான் சொல்றார், நீங்கள் மனம் பொருந்தி இப்பொழுது நான் சொன்ன காரியங்களுக்கு நீங்க மனம் பொருந்தி செவி கொடுப்பீர்களானால், நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுப்பீர்களானால் நீங்கள் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று சொன்னார். ஆண்டவர் நமக்கு தேசத்தின் நன்மையை கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நாமும் கூட சில காரியங்கள் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவர்களுக்கு நாம் விட்டு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்முடைய காரியங்களிலும் நின்று செயல்படுவார். ஆண்டவருக்கு மகிமை